ஹாய், இந்த வீடியோவில் நம்ம க்ரோச்செட்டில் இருக்கிற சில ட்ரிக்கி ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது மேஜிக் ரிங் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்குறீங்க. நம்ம எப்போல்லாம் ஒரு சர்க்கிள் ஷேப் பண்ணுறோமோ அந்த டைமில் நம்ம இந்த மேஜிக் ரிங்கை யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வேணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு 5 or 6 செயின்ஸ் போட்டு அதை ஒரு ரிங்காக மாற்றுவோம். அப்படி மாற்றும்போது நம்மளுக்கு அந்த செயின்ஸோட ஹோல் இருக்குல்ல, அது சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதாவது அந்த ஹோல் நம்மளுக்கு விசிபிளாகவே தெரியும். ஆனால் இப்போது சில கேசஸில் நம்மளுக்கு ஹோல் தெரியாமல் ஒரு சர்க்கிள் ஷேப் வேணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் நம்ம இந்த மேஜிக் ரிங்கை யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோட அந்த சாம்பிள் சர்க்கிள் ஷேப்பில் எவ்வளோ பெரிய கேப் இருக்குதுன்னு தெரியுதா, ஹோலு சென்டரில். இப்போது அந்த மேஜிக் ரிங்கோட அந்த ஷார்ட் எண்டு இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹோல் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்லிப் ஸ்டிச்சு. நம்ம இப்போ ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணும்போது 2 ஸ்டிச்சஸை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லிப் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு க்ரோச்செட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் நாட் போடணும். அந்த ஸ்டார்டிங் நாட்டை எப்படி 2 டிஃப்ரெண்ட் வேஸில் போடலாங்கிறத இப்போ காட்டியிருக்கேன். ஸ்டார்டிங் நாட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டைல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டைலில் வெறும் நீடில் மட்டும் வச்சுட்டு நம்ம நாட் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றணும். அந்த நீடில் ஒரு சுற்றிட்டு த என்டையர் நீடிலேயே நம்ம 360 டிகிரிக்கு சுற்றணும். சுற்றிட்டு ஒரு செயின் போட்டுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த நாட்டு கிடச்சிடும். சில நேரத்தில் நம்ம க்ரோஷெட்டில் கர்வ் ஷேப் கொடுக்கும்போது அது பிளெண்டாக தான் இருக்கும் நார்மலாக. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இருந்தால் லுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம அந்த ஷார்ப் எட்ஜை எப்படி போடணுங்கிறத இப்போ பாருங்கள். ஸோ அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் ஷேப்பை பிளெண்டாகவும் நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் ஷேப்பை ஷார்ப் எட்ஜஸ் வச்சும் பண்ணி காட்டியிருக்கேன்.